இப்பெல்லாம் வந்து நிறைய பள்ளியில என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேர்ஸ் வந்து வாங்கி போட்டுருவாங்க. ரீசன் என்னன்னா, வயசானவங்கலாம் நிறைய பேர் வராங்க. அவங்கலாம் வந்து தொழுகைக்காக வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையே வந்து வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சேரையே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த சேர்லயே உட்காந்துட்டு, அதாவது ஜும்மா தொழுகையிலயும் சரி, மத்த ஒரு சில தொழுகையிலயும் சரி, அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு வந்து குர்ஆன் ஓதுறதாகட்டும், அப்படி இல்லாட்டி அந்த சேர்லயே தொழுவது சுன்னத்து தொழுகை ஆகட்டும், இந்த மாரி உட்காந்து தொழுகுறாங்க. அதாவது அத வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கை, கால் சுகத்த வந்து குடு அல்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு துவாலயும் நம்ம வந்து கேட்டுக்கணும். அதே சமயத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்பல்சரியா வந்து நம்ம வந்து நின்னுட்டு தான் தொழணும். நின்னுட்டு கடைசி வரைக்கும் வந்து நம்ம நின்னுட்டு தொழறதுக்கு தௌஃபீக குடி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டே இருப்போம். அதே மாரி நம்மளால முடியல அப்படின்ற பட்சத்துல வேணா நம்ம வந்து உட்கார்ந்து தொழலாம். ஏன்னா வந்து ஹதீஸ்லயே வந்து அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு வந்து மார்க்கத்த வந்து ரொம்பவே லேசாக்கி குடுத்திருக்கான். நீ கம்பல்சரி தொழணும். அதாவது கட்டாய கடமை வந்து கண்டிப்பா நீ தொழுது தான் ஆகணும் அப்படின்ட்டான். உன்னால நின்னுகிட்டு தொழ முடியலையா? உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியலையா? படுத்துக்கிட்டு தொழு அப்படின்லாம் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு வந்து மார்க்கத்த வந்து நமக்கு லேசா குடுத்திருக்கான். அதுக்காக வந்து நம்ம அத வந்து அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்பவுமே வந்து தொடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நின்னுகிட்டே தொழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும், எங்களுக்காகவும் துஆ செய்தவனாக வந்து இந்த உரைய முடிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில வந்து தொழட்டும். நம்மளுக்கும் அதுல நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subhanallah walhamdulillah.